இன்றைக்கும் நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் முக்கியமான ஒரு வார்த்தைகள். ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தருடைய தூதனானவர். இன்னொன்று அக்கினி ஜுவாலை. ஆமென். கர்த்தருடைய தூதனானவர். இந்த தூதனானவர் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அதிகமாய் அது இயேசுவை அடையாளப்படுத்தும். ஆமென். நீங்கள் பைபிளில் வேதங்களில் கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, எந்தெந்த புஸ்தகங்கள் அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த கர்த்தருடைய தூதனானவர்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது யாரை அடையாளப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. ஆமென். 2வது அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை. இங்கே அக்கினி ஜுவாலை என்பது அதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, முட்செடியில் அக்கினி ஜுவாலை எரிகிறது. ஆனால் முட்செடி என்ன ஆகலைன்னா கரிஞ்சு போகலை. முட்செடி வேகவில்லை. முட்செடியில் எந்த ஸ்மெல்லும் என்ன செய்யலை, அதை தொட முடியல. ஆமென். அப்போ முட்செடியில் எரிகிற அந்த அக்கினி ஜுவாலை என்பது பட்சிக்கிற அக்கினி அல்ல, எரிச்சு போடுகிற அக்கினி அல்ல. அது தரிசனத்தை வெளிப்படுத்துகிற, திட்டங்களை வெளிப்படுத்துகிற, ஒரு அடையாளத்தை உண்டாக்குகிற அக்கினியாக இருக்கிறது. ஸோ இந்த அக்கினி ஜுவாலை என்பது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே நாளன்னைக்கு 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல அக்கினிமயமான நாவுகளாய் ஆவியானவர் இறங்கி வருவார். அக்கினிமயமான நாவுகளாய் ஒவ்வொருடைய நாவில் மேலும் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அந்த அக்கினிமயமான நாவுகள் அவங்கள சுட்டெரிக்கலை, அவங்கள வேதனைப்படுத்தலை. அது அக்கினிமயமான நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல், அவர்கள் சீஷர்கள் மேல் அமர்ந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஸோ அங்கே வந்த அந்த அக்கினிமயமான நாவுகளும் எந்த சேதமும் இல்லாமல் சீஷர்களை நிரப்பியது. இங்கே இருந்த அக்கினி ஜுவாலையும் எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் தரிசனங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்தியது. அப்போ அக்கினி ஜுவாலை என்பது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இது பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. சரியா? இந்த பகுதியில் இந்த 3ஆம் அதிகாரம், இந்த யாத்ரா 3ஆம் அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அந்த முட்செடி மீது வந்தார்? தேவ தூதனானவர் எதற்காக அந்த முட்செடி மேலே வரணும்? அந்த அக்கினி ஜுவாலை எரிகிறது, அதற்கு மேலே யார் நிற்கிறார்? தேவகுமாரன், அதாவது தேவ தூதனானவர் நிற்கிறார். ஸோ இப்போ 2 பேரும், ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் அடையாளம். இப்போ 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேகிட்ட சில காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் முதல்ல அங்கே காணப்பட்டது என்னன்னா அக்னி ஜுவாலை. 2வது அக்னி ஜுவாலைக்கு மேலே யார் இருக்கா? தேவ தூதனானவர் இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் முதல்ல இந்த முட்செடியில் வருகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு முக்கியத்துவமாய் முதல்ல இருக்கிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் சில வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் இல்லை. ஆனால் இங்கே கர்த்தர் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கா? அக்கினி ஜுவாலை இருக்கு, தேவ தூதனானவர் இருக்கிறாரு. 2 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் இருக்கிற மாதிரி தான் அடையாளம் இருக்கு. ஆனால் அடுத்தது இன்னொரு ஆளுங்க இருக்காரு. யார் அப்படின்னா கர்த்தர். பிதாவானவரும் அங்கே தான் என்ன செய்றாரு, இருக்கிறார். சரியா? சரி,
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டினிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். இப்போ இங்க ஜனங்கள் ஒரு பக்கம் எகிப்து தேசத்தால ரொம்ப ஒடுக்கப்பட்டு ரொம்ப உபத்திரவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு உபத்திரவங்களை அவங்க வாழ்க்கை அனுபவிக்கணுமோ அவ்வளவு உபத்திரவங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. இதை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பார்க்கவே பார்த்து. ஆமென். பார்க்கவே பார்த்து அப்படின்னா அவங்க படுகிற உபத்திரவத்தை கூர்ந்து பார்க்கிறார்னு அர்த்தம். அவங்க படுகிற எல்லா உபத்திரவங்களையும் அவர் நன்றாய் பார்க்கிறார்னு அர்த்தம். பார்க்கிறான்னு சொன்ன உடனே அவன் உபத்திரவத்தை பார்த்து ரசிக்கிறது இல்லை, உனக்கு தேவைதான், உனக்கு இது வேணுங்கிறதுக்குல அதுக்காக அப்படிலாம் பார்க்கல. என் ஜனத்தை இவ்வளோ உபத்திரவப்படுத்துகிறானேன்னு சொல்லி அவங்க படுகிற அந்த உபத்திரவங்கள், அவங்க படுகிற அந்த வேதனைகளை ஆண்டவர் கூர்ந்து பார்த்தாராம். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். மனிதர்கள் அவங்கள பாடுபடுத்தும் போது, உபத்திரவப்படுத்தும் போது அவங்க போடுகிற சத்தத்தை நான் கேட்டேன், அவங்க அழுகுரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். முதல்ல நான் பார்த்தேன், ரெண்டாவது நான் கேட்டேன், மூன்றாவது அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எனக்கு தெரியும். ஆமென். இன்னொரு வசனத்தை அதே 8ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, இப்படி நான் பார்த்து நான் கேட்டு அறிந்திருக்கிறதுனால எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கவும் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய, இன்னும் சொல்ல போனால் இந்த 7 ஜாதிகளில் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இதில் 6 தான் போட்டிருக்கிற, மொத்தம் 7. இந்த எல்லாரையும் துரத்தி அவங்களுடைய தேசத்தை என் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காகவும் நான் இறங்கினேன். ஆமென். அப்போ முதல்லங்க இறங்கி வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்லை? இப்போ ஆவியானவர் இந்த இடத்துல ஆவியானவர் மனதில் வச்சுட்டு சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார், ஒரு மனுஷனுடைய வேதனைகளை அறிகிறார். ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய கூக்குரலை கேட்கிறார். ஆமென். அவர் கேட்ட மாத்திரத்தில், அந்த உபத்திரவத்தை அவன் படுகிற பாடுகளை கேட்ட மாத்திரத்தில் அவனை எப்படியாவது விடுவிக்கணும், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அவனை எப்படியாவது அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும், நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும் சொல்லி அவனை விடுவிக்கும்படி, அவனை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்னைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் ஆவியானவர் செய்கிறது அதுதான் இல்லை? நம்ம ஆதியம் 1:1 வாஸ்தம் பாருங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்துச்சு. அந்த ஒழுங்கின்மையிலிருந்து, அந்த வெறுமையிலிருந்து, அந்த இருளிலிருந்து மனுஷனை வெளியே எடுப்பது தான் யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. புதிய ஏற்பாட்டில் பாவத்தில் விழுகிற ஜனங்களை ஆண்டு இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு பாவத்தில் விழும்போது சத்துருவனுடைய அந்த காரியங்களுக்குள்ள ஜனங்கள் விழுந்தாங்கன்னா அவங்கள அதிலிருந்து வெளியே எடுத்து முற்றிலுமாய் விடுதலையாக்கி ஒரு விடுதலையின் வாழ்வை அனுபவிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் நமக்கு எப்படி வரும்? வசனம் சொல்லுது, ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாராம்? நடத்துவார். அப்போ ஒரு மனிதனை விடுதலை ஆக்குறதுக்கு சத்தியம் தேவை. அந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்து 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 நம்மளை விடுதலை ஆக்குறது யாருன்னா ஆவியானவர். ஆமென். வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறதுக்கு ஆவியானவர் அவருடைய சத்தியத்தினால நம்மை நடத்துகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குவதற்கு ஆவியானவர் சத்தியத்தை அனுப்பி என்ன பண்றார்? விடுதலை ஆக்குகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஜனங்கள் எகிப்தினால அவ்வளோ வேதனைப்படுறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப கூக்கலிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்கள் வாழ்க்கை ஜீவனையே கசப்பான நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்கள விடுவிக்கும்படி ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். ஆமென்.
அப்போ எங்கே துன்பங்கள் இருக்கோ, எங்கே வேதனைகள் இருக்கோ, எங்கே கஷ்டங்கள் இருக்கோ, அங்கே யார் வருவானா? ஆவியானவர் வருவார். ஆவியானவர் தேவை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஸோ அந்த முச்செடியில் தரிசனமானது யாருன்னா, வந்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த அக்கினி ஜுவாலைக்கு மேலே யார் நிற்கிறான்னா கர்த்தருடைய தூதனானவர். அவங்க நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறார். யாருன்னா கர்த்தர் பிதாவானவரும் அங்கே என்ன செய்ய இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 பேருமே அந்த இடத்துல செயல்படுறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நம்ம வாசிக்கிறதுல பலவீனங்கள் நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்ன உதவி? பலவீனத்திலிருந்து வெளியே எடுத்து நம்மளை பலவானாய் மாற்றுகிற அந்த வேலையை ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது முதலாவது ஆவியானவர் யாத்திராகமம் புஸ்தகத்தில் வந்த ஒரு காரியம். ஆமென். ரெண்டாவது ஆவியானவர் இங்கே எப்படி யாத்திராகமத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஸோ மோசையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சீனாய் மலையில் தன்னோடு பேசின தூதனோடு நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்திரத்தில் சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஸோ ஜீவ வாக்கியங்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை யார் பெற்றுக்கொண்டார்? மோசே பெற்றுக்கொண்டார் இல்லையா? யாத்திராகமம் புஸ்தகம் வாங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யாத்திராகமம் 34 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இப்போ ஆண்டவர் மோசையை கூப்பிடுறார். எதுக்கு கூப்பிடுறாருன்னா அந்த ஜீவ வாக்கியங்களை எல்லாம் அவன் கைகளில் கொடுப்பதற்கு கூப்பிடுறார். இப்போ மோசே மேலே போயிட்டு 2 கற்பனைகளை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன்? அந்த கற்பனைகளை எழுதுவேன்னு சொல்லி இப்போ ஆண்டவர் அவனை மேலே வர சொல்லி அந்த பிரமாணங்களை 10 பிரமாணங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த பிரமாணங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கற்பனைகளை அவர் கைப்பட என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். ஆமென். எழுதுகிறார். இப்போ அந்த கற்பனைகள் எல்லாம் ஆண்டவர் எழுதி யார் கையில் கொடுக்குறாருன்னா மோசே கையில் கொடுக்குறார். அது மட்டும் கிடையாது, வேத ஜீவ வாக்கியங்கள்னு சொல்கிறான். அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்ல அந்த 5 புஸ்தகங்கள் இருக்குல்ல, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5மே யார் எழுதினது? மோசே எழுதினது. ஸோ மோசே எப்படி எழுதினான் அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு சொல்ல இல்லை, ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க மோசே என்ன பண்ணாரா? 5 புஸ்தகங்களையும் எழுதினார். அப்போ ஜீவ வாக்கியங்கள், 10 கற்பனைகள், அப்புறம் என்ன, இந்த 5 புஸ்தகங்கள், இவை எல்லாமே கர்த்தர் மோசேக்கு எழுதி கொடுத்தது. மோசேக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை கையால் எழுதி கொடுத்தார். மற்ற எல்லா புஸ்தகங்களையும் ஆண்டவர் சொல்ல மோசே எழுதினார். சரியா? இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே ஆண்டவர் தான் எழுதினாரா இல்லை வேற யாரும் எழுதினார்களா? மோசேக்கு கொடுத்த ஜீவ வாக்கியங்கள், மோசேக்கு கொடுத்த 5 புஸ்தகங்கள், மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பலகைகளில் எழுதினது யார்? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இப்போ கவனிங்க. இப்போ கற்பலகைகளில் யார் எழுதுனா? கர்த்தர் தான் எழுதுறாராம். எதை வச்சு எழுதுறாராம்? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை. அப்போ பிரமாணங்கள், 5 புஸ்தகங்கள், ஜீவ வாக்கியங்கள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டது?
தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. ஆமென். எப்படி எழுதப்பட்டுச்சு? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது இல்லையா? சரி, இப்போ ஒரு வசனத்தை எல்லாரும் வாசிங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நல்லா கவனிங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினால் எதை துரத்துகிறேனாம்? பிசாசுகளை துரத்துகிறேன், அதனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படிங்கிறார். அப்ப இயேசு எதை வச்சு துரத்தினாரு? தேவனுடைய விரலினால துரத்தினார். தேவனுடைய விரல் என்பது பழைய ஏற்பாட்டில் என்னன்னு பார்த்தோம். மோசே கையில பிரமாணங்களை எழுதி கொடுத்தது என்னவா? தேவனுடைய விரல் இல்ல, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு? மோசேயின் கையில கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப புதிய ஏற்பாடு வரும்போது அதே தேவனுடைய விரலினால இயேசுவானவர் எதை துரத்துறாரு? பிசாசை துரத்துறார் இல்லையா? துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்றார். அப்பனா தேவனுடைய விரல் என்பது என்ன? இதே லூக்கா வசனத்தை இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. லூக்கால் எழுதும்போது கர்த்தர் சொன்னாரு, அந்த ஆக்கியன் லூக்கா எழுதுறாரு, தேவனுடைய விரலினால் என்ன செஞ்சாரா? பிசாசுகளை துரத்தினார் போட்டிருக்கு. அதே வசனம் தான், எந்த மாற்றமும் இல்லை. அதே வசனத்தை மத்தேயு எழுதும்போது எழுதுறாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்ப தேவனுடைய விரல் என்பது என்ன? தேவனுடைய ஆவி. பரிசுத்த ஆவியினால இயேசுவானவர் பிசாசை துரத்தினார். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. அப்படியானா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தேவனுடைய விரலினால் பிரமாணங்களை எழுதினார். அப்படின்னா யாரை கொண்டு எழுதினார்? பரிசுத்த ஆவியை கொண்டு பிரமாணங்களை எழுதினார். அல்லேலூயா. பிரமாணங்களை கொண்டு என்ன பண்ணாரா? அவர் எழுதினார். அல்லேலூயா. இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கும் அவைகள் உபதேசம். 14 வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது மோசே ஜீவ வாக்கியங்களை எல்லாம் என்ன பண்ணானா? பெற்றுக்கொண்டான் போட்டிருக்கோம்ல. இந்த ஜீவ வாக்கியங்கள் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் அது ஜீவன் உள்ளதா இருக்குது நம்ம பார்க்கிறோம் இல்ல. வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவன் உள்ளதா இருக்குது. அப்ப அந்த ஜீவனுள்ள அந்த வேத வாக்கியங்களை யார் சொன்னதாம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வேத வாக்கியங்கள் சொல்லும்போது பவுல் எதை சொல்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாண புஸ்தகங்களை சொல்றார். ஆதியாகமம், யாத்திராகமம்லாம் இருக்குல்ல, அந்த 5 புஸ்தகங்கள் தான் வேத வாக்கியங்கள் என்று சொல்லப்படுது. இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் யாரு கொடுத்தான்னா தேவ ஆவியானவர் கொடுத்தார்.
அப்போ மோசே வனாந்தரத்தில் இந்த 5 புஸ்தகங்களையும் ஆதியாமத்திலிருந்து எழுதுறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர படைப்பை எழுதிட்டு, ஆதாமை எழுதிட்டு, இன்னொருத்தது காயின் ஆபேல் வந்துட்டு, சேத்துக்கு வந்துட்டு, அப்படியே ஒவ்வொன்றா லைனா இல்லை வரலாறா ஒரு பெயர் விடாம அவன் எந்த வயசுல மரிச்சான் முதற்கொண்டு, எந்த வயசுல பிள்ளைகளை பெற்றான் முதற்கொண்டு, எந்த ஊருக்கு போனான், எந்த ஊர்ல தங்கினான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அத்தனை ஆண்டுகால காரியங்களை மோசேயுடைய கையில கர்த்தர் ஆவியானவர் உட்கார்ந்து எழுத வைத்தார். ஆமென். அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம், நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், கற்பனைகள் எல்லாமே யாரால எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கும் போது யாரை கொண்டு வாசிக்க வேண்டும்? யாருடைய உதவியோடு வாசிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் வாசினா இயேசு சொன்னார்ல, நான் போயிட்டு ஒரு தேற்றவன் அனுப்புறேன், அவர் என்ன பண்ணுவார்னா என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அவர் பிதாவினிடத்துல என்னிடத்துல எதையெல்லாம் கேட்டாரோ அதையெல்லாம் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சொல்லுவார். நல்ல கவனிங்க, ஆவியானவருடைய வேலையை என்னன்னா பிதாவும் குமாரனும் ஆவியானவருடைய எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, எல்லாமே என்ன செஞ்சுறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் வந்து என்ன பண்றாருன்னா மனுஷன்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறார், மனுஷனோட உட்கார்ந்து எழுதுகிறார். இந்தா இதை எழுது, இந்தா இதை இப்படி செய், இந்தா இதை பண்ணுன்னு சொல்லி முழுவதுமாய் உட்கார்ந்து மனுஷனிடத்துல பேசுகிறாங்க. ஆமென். ஆண்டவரிடத்துல என்ன சொல்லி விட்டாரோ, குமாரன் என்ன சொல்லி விட்டாரோ எல்லாத்தையும் உட்கார்ந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் யாருடைய வேலை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆமென். அவர் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர் இல்ல, எது தவறுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே அவரை கொண்டுதான் எழுதப்பட்டது. 5 பிரமாணங்கள் மற்றும் எல்லா புஸ்தகங்களுமே பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க வேதம் வாசிக்கும் போது நீங்க மட்டும் வாசிச்சா புரியாது. அதனால யாரையும் சேர்த்துக்கணும், ஆவியானவரையும் சேர்த்துக்கணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எதுக்கு எழுதினாரு, ஏன் எழுதுனேன், எதுக்கு எந்த காலத்தில் எழுதுனுங்கிறதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் தெரியும், ஆவியானவர் தெரியும். அப்போ ஒரு ஆவியானவர் பக்கத்தில் உட்கார வச்சு, ஆவியானவரே நான் இன்னைக்கு இந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறேன், இல்லைன்னா நான் இந்த புஸ்தகத்தை வாசிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. ஆமென். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புஸ்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனால் எழுதுனவங்க யாரும் இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட இல்லை. அதை எதுக்காக எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்கன்னு சொல்லி நிறைய புஸ்தகங்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டே போச்சு. நல்ல ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, ஆனால் அவங்க புஸ்தகங்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டது, மறந்து போனது. ஏன்னா அந்த புஸ்தகத்தினுடைய வெளிச்சங்களை நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியல, சொல்லி கொடுக்க முடியல, அது புரியலை, அதனால அப்படியே போட்டாங்க. இல்லை இன்னைக்கு நம்மளே நிறைய புஸ்தகங்கள் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம், விரித்து பார்க்குறோம், பார்த்தோன்னா ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவோம், வச்சுட்டு வந்துடும். ஏன்னா இது யார் எழுதுனாங்களோ தெரியல, அப்படியே புரியவும் இல்லை, இதை எதுக்கு வாசிக்கிறதுன்னு சொல்ல என்ன பண்ணி வச்சிருவோம். ஆனால் வேதாகமும் அப்படி அல்ல, எந்த மனுஷனும் எனக்கு புரியலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை எழுதினவர் இன்னைக்கும் நம்ம கூடவே உயிரோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூடவே உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ஏன் சில நேரங்கள் எனக்கு வேத வசனம் புரியல, இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த பகுதி எனக்கு விளங்கல பிரதர் அப்படின்னா, சிம்பிள், எழுதினவரை பக்கத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. நமக்கு என்னன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அப்படி விரிச்சு படித்தேன்னா நான் கரைச்சி குடிச்சது மாதிரி சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் 50 முறை படித்தாலும் ஒன்றும் விளங்காது. அப்போ நம்ம பக்கத்தில் யார் இருக்கணும், எழுதினவர். அவர் சொல்கிறாரு, இதோ நான் சகல நாளும் உன் கூடவே இருக்கிறேன், உங்கள் கூடவே இருக்கும்படிக்கு தான் நான் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறேன், என்றென்றைக்கு அவர் உங்கள் கூட இருப்பார். அவர் யார், ஆவியானவர், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பிரமாணங்கள், வேத வாக்கியங்கள், ஜீவ வாக்கியங்கள் எல்லாவற்றையுமே ஆவியானவர் எழுதி கொடுத்தது, ஆவியானவரே கொடுத்தது. அப்போ அந்த டீச்சர், இந்த வேதாகமத்தினுடைய டீச்சர் இல்லை, நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால் எதை வாசிக்கும் போதும் சரி ஆவியானவரையும் கூட என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கொள்ளுங்க.
அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ரசித்து வாசிக்கணும். அப்படி ரசித்து வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நபர் தேவை, பரிசுத்த ஆவியானவர். இல்லைன்னா ஏதோ ஒரு கதை புக்கு மாதிரி வாசிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆமென். கர்த்தர் இந்த வேதத்தின் வெளிச்சங்களை நமக்கு என்ன பண்ணுவாரா? கற்றுக் கொடுப்பாரா? அல்லேலூயா. சரி, அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியானவரால். அப்போ பிரமாணங்களை எழுதினது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய விரல்னு பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய விரல் என்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சரி, அப்போ இது வரைக்கும் விளங்கிச்சா? அப்போ யாத்ரா புஸ்தகத்தில் மோசையோடு கூட இருந்து அந்த பிரமாணங்களை எழுதினது, தேவ வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தது, ஆசரிப்பு கூடாரத்தை கற்றுக் கொடுத்தது, பலிகளை கற்றுக் கொடுத்தது, பண்டிகைகளை கற்றுக் கொடுத்தது, எல்லாம் யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சரி, அப்போ நீங்கள் பிரமாணங்களை படிக்கும்போதே உங்களுக்கு விளங்கிடணும், தெரிஞ்சிடணும். இது யாரு சொல்லி கொடுத்தது? ஆவியானவர் மோசைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம ஆவியானவரோட சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும்னு நமக்கு தெரிய வேண்டும். சரியா? சரி, இப்போ அடுத்த மூன்றாவது காரியத்துக்கு வருவோம். மூன்றாவது காரியம், மூன்றாவதாய் ஆவியானவர் யாத்ரா புஸ்தகத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 31ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். யாத்திராகமம் 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். மூன்றாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, பெசலேயலுக்கும் அவனோடு கூட இன்னொரு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கும் நான் பரிசுத்த ஆவினால இல்ல தேவ ஆவினால அவங்களை என்ன செய்றேன்? நிரப்புறேன். ஸ்பெஷலா பெசலேயல ஆவியானவர் தேவ ஆவினால் என்ன பண்ணாரு? நிரப்பினார். ஆமென். எதுக்கா? ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக. இல்ல, இன்னைக்கு இதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு சகல வேலைகளையும் செய்வதற்கு எப்படி பெசலேயலை தேவ ஆவியானவர் நிரப்பினாரோ, தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்தாரோ, அதே போலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென். இந்த பெசலேயலை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்ல. பெசலேயல் அப்படின்னா வெங்காயம் அர்த்தம். பெசலேயல் என்ன அர்த்தம்? வெங்காயம் சொல்லுவாங்க. இன்னொன்று தேவனுடைய நிழல். ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று தேவனுடைய நிழல், இன்னொன்று வெங்காயம். வெங்காயம்னா என்ன? வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை உரிப்போம்ல, அதை உரிப்போம். அது லேயர் லேயராக இருக்கும் வெங்காயம். அதை ஒவ்வொன்றா ஈஸியாக என்ன பண்ணிடுவோம்? உரிச்சிருவோம். நீங்கள் ஒரு லேயரை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த லேயர் நீங்கள் அப்படியே வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அந்த லேயர் அப்படியே என்ன பண்ணிடும்னா வாடி சுருங்கி போயிடும். மறுபடியும் அந்த லேயரை வெளியெடுப்போம், மறுபடியும் என்ன செய்வோம்? அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது சுருங்கி போயிடும். இதுதான் இந்த வெங்காயத்தினுடைய நிலை. ஆமென். இன்னைக்கு பெசலேயலை போல அநேக மனிதர்கள், அநேக குடும்பங்கள் உரிக்கப்படுகிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். யார் வேணாலும் உரிச்சிடலாம் பிரதர். இல்லை, யார் வேணாலும் உரிச்சிடலாம். வரவே போகிறவங்களாம் எங்களை உரிக்கிறான் பிரதர். அப்படின்னு என்ன அர்த்தம்? வரவே போகிறவங்களாம் எங்களை கஷ்டப்படுத்துகிறான் பிரதர், வரவே போகிறவங்களாம் நான் துன்பப்படுத்துகிறான் பிரதர். இதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம் யாத்ரா புஸ்தகத்தில். எகிப்தில் பார்வோன் ஆளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனங்களை உரிச்சாங்க. எப்படியெல்லாம் உரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் உரிச்சாங்க. அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள். ஒரு காலகட்டத்தில் தங்கள் ஜீவன் இல்லை, நாங்கள் ஏன் வாழணும், ஏன் உயிரோடு இருக்கணுங்கிறது மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள், அவ்வளவு பாடுகள். ஒருவேளை இந்த காலை வேளை சொல்கிறேன், பெசலேயலை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்களும் ஆளோட்டிகளினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை ஆளுகை செய்கிறவங்களால, என்னை கண்ட்ரோல் பண்ணுறவங்களால. இல்லை, நிறைய பேர் என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பிரதர். நிறைய பேர் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க. இல்லை, நான் வேலை செய்கிற இடங்களில் என்னுடைய எஜமான் என்னை எப்படி பார்க்கலாம்? என்னை ஒன்றும் இல்லாதவனாய் எனக்கு உபத்திரவப்படுத்துகிறவனா பார்க்கலாம். என் கணவர், என் சொந்த பந்தங்கள், என் கூட இருக்கிறவங்க, எனக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை எனக்கு உதவி செய்ய வேண்டியவங்க எல்லாருமே என்னை உபத்திரவப்படுத்தலாம், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தலாம். எல்லாரும் என்ன ஒரு சாதாரண வெங்காயம் மாதிரி, இவளை எவ்வளோ வேணாலும் உரிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? நம்மளை உரிக்கலாம்.
ஆமென். ஆனால் இந்த வெங்காயத்தை உரிக்க உரிக்க வெங்காயம் அழுமா இல்லை உரிக்கிறவன் அழுவானா? யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே வெங்காயம் நறுக்குவோம்ல, எல்லாருமே வெங்காயத்தை உரிப்பீங்க, நறுக்குவீங்க. அப்படி நறுக்கும்போது உரிக்கும்போது யார் அழுவா? வெங்காயம் அழுவுமா, நம்ம அழுவோமா? நம்ம தான் அழுவோம். நான் சொல்கிறேன், உங்களை உரிக்க 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 நீங்கள் அழ போகிறதில்ல, உங்களை உரிக்கிறவர்களை கர்த்தரே அழ வைப்பார். அல்லேலூயா. நம்மளை யாரும் நம்ம சில நேரங்கள் நம்ம வெங்காயம் மாதிரி தான் இருப்போம், உரிக்கிறதுக்கு அப்படி தான் இருப்போம் இல்லை? நம்மளை பார்த்த உடனே உரிக்கணும் தான் தோணும். ஆனால் நம்மளை கை வச்சான் அவன் செத்தான், அவ்வளோதான். வெங்காயத்தை உரிக்கணும்னு நினச்சா அவன் தான் அழுவானே தவிர வெங்காயம் என்ன செய்யாது, அழாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால் என்னை உரிக்கிறாங்க பிரதர், அவங்க என்னை உரிக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, நிறைய பாடுகள் இருக்கும், நிறைய குக்கரில் இடுவோம். ஆனால் கவலைப்படாதீங்க, பெசிலேயலை தேவ ஆவினால் நிரப்பினவர் நம்மையும் தேவ ஆவினாலே நிரப்புவார். அல்லேலூயா. எப்பொழுது பெசிலேயல தேவ ஆவினால் நிரப்பினாரோ நடந்தது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். எந்த மனிதனும் கட்ட முடியாத ஆசரிப்பு கூடாரத்தை பெசிலேயலை கொண்டு கட்டினார். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் எந்த மனுஷனாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை உங்களை கொண்டு கர்த்தர் தீர்க்க வைப்பார். ஆமென். ஆவியானவர் உங்கள் மூலமாக உங்களை நிரப்பி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு புத்தியை கொடுத்து உங்களுக்கு அறிவை கொடுத்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளை மனுஷனால் சமாளிக்க முடியலையோ அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. ஆமென். இது யாருக்கு நடக்கும் தெரியுமா? உங்களை ஆளோட்டுறாங்கல்ல, உங்களை துன்பப்படுத்துகிறாங்கல்ல, உங்களை உபத்திரப்படுத்தாங்கல்ல, அவங்களுக்கே கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார், அவங்களுக்கே செய்ய வைப்பார். இந்த பெசிலேயலோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா காலேபினுடைய சந்ததி. யாரு? காலேபினுடைய சந்ததி. காலேபினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? டாக், ஒரு நாயின் அர்த்தம். காலேபு என்றால் நாய் என்று அர்த்தம். நாயை குறித்து வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க, நாயை குறித்து வேதம் சொல்லுது, நாயினுடைய காணிக்கை இல்லைன்னா நாயை வித்து சம்பாதிப்பாங்களா, அது காணிக்கை பெட்டிக்குள்ளே வரக்கூடாது. நாயானது தேவ ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. அது அருவருக்கப்பட்ட ஒரு மிருகம். எது? நாய். உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அது அசுத்தமானது. அதனுடைய காணிக்கை, அதை விற்று நீ வந்து நான் ஆண்டு காணிக்கை கொடுக்கணும், எனக்கு ஒரு டாக் இருக்குது, நான் அதை விற்று கொண்டு வரவே கூடாது. நாயின் காணிக்கையும் வேசியின் காணிக்கையும் காணிக்கை பெட்டிக்குள்ளே வரக்கூடாது. இது பிரமாணம். அப்போ காலேபு என்கிறது யாரு? காலேபின் அர்த்தம் என்ன? டாகு. எல்லாரும் அவனை எப்படி தான் பார்ப்பாங்கன்னா டாகாக தான் பார்ப்பாங்க. அன்னைக்கு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சில இடங்களை யோசிப்போம், பெயருடைய அர்த்தம்லாம் இதுக்கு தெரியணும். அன்றைய நாட்களில் அர்த்தத்தை வச்சு தான் பெயரே. பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இப்போ காலேபினுடைய சந்ததியில் தான் யார் வர்றா? பெசிலேயல். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு காலேபுன்னா டாகுன்னு அர்த்தம். டாகு ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, காணிக்கை பெட்டிக்குள்ள அதோட காணிக்கையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த காலேபினுடைய சந்ததியை ஆண்டவர் அவர் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலம் முதற்கொண்டு, பிராகாரம் முதற்கொண்டு, பரிசுத்த ஸ்தலம் முதற்கொண்டு, உடன்படிக்கை பெட்டி முதற்கொண்டு, கிருபாசனம் முதற்கொண்டு அத்தனையும் நாயினுடைய குட்டிகளை வச்சு தான் செஞ்சார். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வந்தார்னா அவன் லெவலே வேற மாதிரி. நாய் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, ஆனா இது யாரு உள்ள வரக்கூடாதோ அந்த குட்டி அவனுடைய சந்ததியை கொண்டே, காலேபினுடைய சந்ததியை கொண்டே கர்த்தர் பெசிலேயலை வச்சு ஆலயத்தை கட்டி முடிச்சார். ஆமென். இப்ப எல்லாரும் ஆசரிப்பு கூடத்துக்குள்ள வருவான்ல, வரும்போது இந்த ஆசரிப்பு கூட யாரா கட்டது? காலேபினுடைய குட்டி தான்ப்பா கட்டிச்சு. காலேபினுடைய குட்டினா என்ன? ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன், நாய் குட்டி தாயா கட்டிச்சு. இந்த நாய், இந்த காலேபன் இருக்கான்ல, அவனுடைய பேரன்தான். இந்த மகா பரிசுத்தலத்தை யார் கட்டினா? காலேபினுடைய பேரன்தான், அவன் குட்டி தான், அவன் சந்ததி தான். இந்த உடன்படிக்கை பெட்டி எவனும் தொடக்கூடாது, கிட்ட கூட போக முடியாது. ஆசாரியம் கூட பயந்து 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 போகணுமே. இதை யார் செஞ்சது? இதையும் அவன் தான் பண்ணா. என்னது இந்த நாயா பண்ணுச்சு?
இந்த நாய்க்குட்டியா பண்ணிச்சு? இல்லை. ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுவதற்குரிய ஸ்தலத்தை பெசிலையில கொண்டு கர்த்தர் கட்டினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க. உங்களை உரிக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்களை உரிக்கிறவெல்லாம் அழுகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நான் சொல்கிறேன், எப்படி அழுவான்னு தெரியுமா? நிறைய நேரங்களில் நம்ம அழுகிறத துன்பப்படுத்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளுக்கு சத்துர்களுக்கு, நம்முடைய சத்துர்களுக்கு எதிராக அவரே எழும்புவார், அது வேற. ஆனால் நம்மளை பார்த்து இது எந்த விதத்தில் அழணும் தெரியுமா? நம்ம செய்கிற காரியத்தை பார்த்துட்டு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோன்னா எல்லாம் உனக்கு என்ன தோணும்? ஆகா, இந்த குட்டியை கொண்டா இதை செஞ்சாரு, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, நமக்கு இந்த இது கிடைக்கலையே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைக்கலையேன்னு சொல்லி நமக்கு கிடைச்ச கிருபையை நினச்சி, நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நினச்சி, நமக்கு கிடைச்ச ஞானத்தை நினச்சி அவங்க நினச்சி 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 ஆளணும். ஆமென். ஏன் இவனை உரிச்சோன்னு யோசிக்க வைக்கணும். பேசாம உரிக்காமலே விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கணும். கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துவாராக. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் பெசிலையில நிரப்பினார், நாய்க்குட்டிகளை நிரப்பினார். அப்படின்னே சொல்றேன், நாய்க்குட்டிகளை நிரப்பினார். ஞானத்துல, புத்தியில, அறிவுல கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் ஆசரிப்பு கூடாரம். தேவன் பூமியில வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் ஆசரிப்பு கூடாரம். அதை கட்டுவதற்கு பெசிலையிலை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களை என்னையும் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவியா. சொல்றாரு, அவனுக்கு உண்டாக சகல வேலை யோகித்து செய்கிறதுக்கு நான் அவனுக்கு தேவ ஆவியா அருளினேன். என் ஆவியை நான் அவனுக்கு அனுப்பிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியை அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். அவன் பண்ணுவான். அவன் ஆலயத்தை அழகாக கட்டி முடிப்பான். காரணம், அவனோட ஆவியானவர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கட்டப்படாமல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு கட்ட வைப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கட்ட முடியாதுன்னு நினச்சிங்களோ உங்கள் கைகளே இதை கட்டும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில்? அல்லேலூயா. யாத்ரா புஸ்தகத்தில் இதுதான் நடந்தது இல்லை? முதல்ல பார்வோன் எகிப்தின் கையில் ஜனங்கள் அடிமையாக கடந்தாங்க. அவங்கள விடுவிப்பதற்காக ஆவியானவர் இறங்கி வந்தார். இல்லை, மோசையை அனுப்பி கர்த்தர் என்ன பண்ணார்? விடுவித்தார். ரெண்டாவது பார்த்தோம், பிரமாணங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் உட்கார்ந்து எழுதி கொடுக்கிறாரு. மோசையின் கையில் எழுது, மோசே எழுது, பிரமாணங்களை எழுது, ஆதியாமத்தை எழுதுன்னு சொல்லி தொடக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் ஆவியானவர் மோசைக்கு சொல்ல 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 அவன் எழுத ஆரம்பிக்கிறான். பிரமாணம், இந்த வேதாகம் முழுவதும் ஆவியானவரால் நம்ம கொடுக்கப்பட்டு இன்னைக்கு கையில் நிற்கிறது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள் இதை எழுதினாங்க. 40 பேரையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு என்ன பண்ணாங்களாம்? எழுதினார்கள். ஆமென். அப்படி எழுதி கொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெசிலையில இல்லை, தள்ளப்பட்டவனை, அற்பமாக எண்ணப்பட்டவனை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் தேவ ஆவியால் நிரப்பியவனை பயன்படுத்தினார். இப்போ அவன் இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னா, தேவனுடைய நிழல். இப்போ அவன் எப்படி மாறினான்னா, தேவனுடைய நிழலாக மாறினான். ஆமென். தேவனுடைய நிழலாய் மாறினான். நம்ம எல்லாத்துக்கும் நிழல் இருக்குல்ல, எங்கே போனாலும் நிழல் என்ன செய்யும்? கூட வரும். இப்போ ஆண்டு எங்கே போனாலும் கூடவே இருக்கிற ஒரு நிழல். இது மனுஷனுடைய நிழல் கிடையாது, காலேபினுடைய நிழல் கிடையாது. இது தேவனுடைய நிழலா மாறிச்சு, தேவனுடைய சந்ததியாய் மாறிடுச்சு. தேவனுடைய அசைக்க முடியாத ஒரு சந்ததியாய் பெசிலையிலே கர்த்தர் மாத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில செய்வார். அதற்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதலாவது நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு தெரியுமா? நம்முடைய விடுதலைக்காக நிறைய காரியங்களில் நம்ம குடும்பம் விடுதலையாக வேண்டியது இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்மளை விடுதலையாக்குறது யாரு? சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளவங்களை நடத்துவார். அந்த சத்தியத்தை நீங்க கேட்க கேட்க விடுதலை உண்டாகும். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆவியானவரே எனக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுங்க,
எனக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுங்க. அந்த சத்தியங்கள் எல்லாம் அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் அவரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. நான் எப்போ வேதத்தை திறந்தாலும் நான் கற்றுக்கொள்ளணும். எப்போ நான் வேத வாசித்தாலும் அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளணும். புரியாமல் நான் எந்திரிக்கக்கூடாதுப்பா. புரியாமல் நான் வேதத்திலிருந்து எந்திரிக்கக்கூடாது. புரியாமல் எனக்கு இது தெரியலன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துடக்கூடாது. எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த வேதத்தில் எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு கற்றுக் கொடுங்க. ஓ ராபா ஷாக்கா லரா மாலா ரியாக்க ரதரரரரா ரிமாலா ராமாலா ஷண்டெல ரியாண்டோ லோரோ. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்க எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை அறிகிற மனப்பாங்க எங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. எங்களை ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ரிகா ராதா லாமா. ஆண்டவர், நாங்கள் நிறைய காரியங்களிலிருந்து விடுதலை ஆகணும்ப்பா. மாம்ச கிரியைகளிலிருந்து விடுதலை ஆகணும். சாபங்களிலிருந்து விடுதலை ஆகணும். ஆண்டவரே, தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை ஆகணும். சிறைப்பிடிக்கப்பட்ட சிந்தனைகளிலிருந்து விடுதலை ஆகணும். இதுக்கு எங்களுக்கு தேவை சத்தியம். ஆவியானவரே, அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த மனப்பான்மை, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபல ரகதலமா ஷண்டல ரதரபா ரீமாரா ஹண்டல ரகதலபா ஷகல ரபா ரீமாலபா. சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு எங்களுக்குள்ள பெருகட்டும். ஆவியானவரை எங்களுக்குள்ள கற்றுத்தாங்கப்பா. நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை கேட்குற ஆண்டவரே செவிகளை எங்களுக்குள்ள அந்த திறக்கடை நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விடுதலை ஆகணும். சொல்லுங்கள், நாங்கள் விடுதலை ஆகணும். எங்கள் குடும்பம் விடுதலை ஆகணும். எங்கள் பிள்ளைகள் விடுதலை ஆகணும். எங்கள் சந்ததி விடுதலை ஆகணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள விடுதலையை கட்டளையிடுவீராக. எங்களுக்குள்ள விடுதலையை கட்டளையிடுவீராக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். தேங்க்யூ லார்ட். அவர் விடுவிக்கிற ஆவியானவர் இல்லை. ரெண்டாவது பார்க்குறோம், மோசேக்கு அவர் கற்றுக் கொடுத்தார், எழுதி கொடுத்தார். வேத வாக்கியங்களை எல்லாம் எழுதி கொடுக்கிற ஆவியானவர், புரிய வைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுகிற ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில், அவனுடைய இருதயத்தில் அவனுடைய இனினா பலகைகளை கிடையாது, இன்னும் கற்பலைகளை நான் எழுத போகிறதில்ல, அவனுடைய இருதயத்தில் எழுத போகிறேன், என் ஆவியை கொண்டு நான் எழுத போகிறேன் அப்படிம்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளை எழுத விரும்புகிறார். எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த கற்பலகையான என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவர், அந்த கற்பலைகளாக என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ளே எழுதுங்கப்பா, எனக்குள்ளே எழுதுங்கப்பா, எனக்குள்ளே எழுதுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷகலபா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3. 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலைகளில் அல்ல,
இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்தில் என்ன பண்றாராம்? எழுதுகிறாராம். பவுல் சொல்ற, நீங்க கிறிஸ்துவின் நிருபங்கள். இன்னைக்கு இந்த பைபிள் இருக்குல்ல, இந்த பைபிளில் இப்போ நம்ம எடுத்து வாசிக்கிறோம். இது யார் கொடுத்தா? ஆவியானவர் மோசே போன்ற 40 ஆசிரியர்களுக்கு கொடுத்து எழுதுனது. இப்போ இது நிருபமாக நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, இங்க பாரு, இந்த நிருபமே நீதான். நான் இதை மைய வச்சு நிறைய பேரை எழுத வச்சேன். ஆனால் இனி நான் மைய வச்சு எழுத விரும்பல. நான் ஒன்னையே இந்த புஸ்தகமாக மாற்ற விரும்புகிறேன். யூ ஆர் எ ஹோலி புக். நீதான் பரிசுத்த வேதாகமம், நீதான் நிருபம், நீதான் கிறிஸ்துவினுடைய நிருபமா இருக்கிற, நீதான் கிறிஸ்துவினுடைய கடிதமா இருக்கிற. ஒருவன் கிறிஸ்துவ படிக்கணும்னா ஒன்ன படிச்சா போதியா? அதுக்கு அந்த புஸ்தகத்துல எழுதணும்ல, என்னன்னு எழுதணும்ல. அது எழுதுறது யார் தெரியுமா? ஆவியானவர். எங்க எழுதுறாராம்? உன் இருதயத்துல. எத்தனை பேர் இந்த காலையில ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? என் இருதயத்துல எழுதுங்க ஆண்டவரே, என் இருதயத்துல எழுதுங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் உங்கள் பிரமாணத்தை நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ அதை எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. கற்பலையை ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்குறேன். அன்னைக்கு சீனாய் மலையில் ஆண்டவரை மோசையின் இடத்துல 2 கற்பலைகளை கொண்டு வா, அதில் நான் எழுதுவேன்னு சொல்லி நீங்கள் அந்த கற்பலைகளை எழுதுனீங்கல்ல. இன்னைக்கு நான் தான் அந்த கற்பலகை ஆண்டவரே, நான் தான் அந்த இருதயம் ஆண்டவரே. என் இருதயத்தில் எழுதுங்கப்பா, என்னிடத்தில் எழுதுங்கப்பா. உங்கள் பிரமாணத்தை என்னிடத்தில் எழுதுங்க. நீங்கள் ஜனங்களுக்கு என்ன எழுத விரும்புகிறீங்களோ, இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ, எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை எனக்குள்ள எழுதுங்க ஆவியானவரே, எனக்குள்ள எழுதுங்க ஆவியானவரே. இந்த உலகம் என்ன படிக்கட்டும், நாங்க எப்படி இந்த ஆதியாமத்தை படிக்கிறோமோ அதே போல இந்த உலகம் எங்க கிட்ட படிக்கட்டும்பா. எங்க கிட்ட இயேசுவை படிக்கட்டும், எங்க கிட்ட ஆவியானவரே உம்மல படிக்கட்டும். ஹல்லேலூயா. எங்களை மாற்றுங்க, எங்களை கடிதமா மாற்றுங்க, எங்களை நிருபமா மாற்றுங்க, எங்களை புத்தகமா மாற்றுங்க. ஹல்லேலூயா, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எங்களுக்குள்ள எழுதுங்க ஆண்டவரே, எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் யாத்ரா புஸ்தகத்தில் ஆவியானவர் செயல்பட்டது போல எங்களை செயல்படும். நாங்கள் பிசலையில போல எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிசலையில போல மாற நிறைய இன்னைக்கு குடும்பங்கள் பிசலையில போல துன்பத்தில் துக்கத்தில் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக. இவங்க உரிக்கப்படுகிற வெங்காயம் இல்லைப்பா, தேவனுடைய நிழல், தேவனுடைய நிழலாய் இவங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். தொடர்ந்து ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்தும் ஆவியானவர் அங்கே தியானிக்க எங்களை உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில்